என்ன ஒண்ணுனா முன்னாடி படங்கள் என்னோட படங்கள் கருடனும் விடுதலையோ அந்த மாதிரி படங்கள் அதை காமிக்க அதை கம்பேர் பண்ணி நீங்க வந்து இது வந்து பார்க்க வேண்டாம். இது ஒரு புது முயற்சி. அதாவது நம்ம பொதுவாகவே நம்ம வந்து விருதுகளுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து நம்ம தமிழர்கள் பார்வைக்கு வர்றது இல்லை இல்லையா? அது பெரிய பெரிய ஸ்டேட்ல இல்ல பெரிய பெரிய கண்ட்ரில விருதுகள் வாங்கிட்டு அது அப்படியே போர்லைன்லயே போயிருந்தாரு. மக்கள் பார்வைக்கு அது பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த படம் வந்து உலக அளவுல ஒரு பெர்லின் பிலிம் பெஸ்டிவல் இது வரைக்கும் தமிழ் சினிமா கலந்துக்கிறாத ஒரு பிலிம் பெஸ்டிவல் இதை கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு விருது விழாவில் கலந்துட்டு சில விருதும் வாங்கியிருக்கு, சில கவர்மெண்ட்ல கலந்துக்கிறது. அதனால இந்த படம் அப்படியே போயிடக்கூடாது. இது ஜனங்கள் பார்வைக்கு வரணும், நம்ம மக்கள் பார்வைக்கு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த படம் வந்து. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பசங்களுக்குள்ள பொண்ணுங்களுக்குள்ள இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். அதான் இந்த படம் முன்னாடி படங்கள் என்னோட படங்கள் கருடனும் விடுதலையோ அந்த மாதிரி படங்கள் அதை கம்பேர் பண்ணி இருக்குங்க. அதை கம்பேர் பண்ணி நீங்க வந்து இது வந்து பார்க்க வேண்டாம். இது ஒரு புது முயற்சி. அதாவது நம்ம பொதுவாகவே நம்ம வந்து விருதுகளுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து நம்ம ஜனங்களுக்கு பார்வைக்கு வர்றது இல்லை இல்லையா? அது பெரிய பெரிய ஸ்டேட்ல இல்ல பெரிய பெரிய கண்ட்ரில விருதுகள் வாங்கிட்டு அது அப்படியே போர்லைன்லயே போயிருந்தாரு. மக்கள் பார்வைக்கு அது பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த படம் வந்து உலக அளவுல ஒரு பெர்லின் பிலிம் பெஸ்டிவல் இது வரைக்கும் தமிழ் சினிமா கலந்துக்கிறாத ஒரு பிலிம் பெஸ்டிவல் இதை கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு விருது விழாவில் கலந்துட்டு சில விருதும் வாங்கியிருக்கு, சில கவர்மெண்ட்ல கலந்துக்கிறது. அதனால இந்த படம் அப்படியே போயிடக்கூடாது. இது ஜனங்கள் பார்வைக்கு வரணும், நம்ம மக்கள் பார்வைக்கு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த படம் வந்து. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பசங்களுக்குள்ள பொண்ணுங்களுக்குள்ள இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால இந்த படத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து